ஐஷு, வாட் இஸ் திஸ்? அதே தான் நானும் கேக்குறேன். வாட் இஸ் திஸ்? ஆஃப்டர் ஆல் ஒரு ஹவுஸ் கீப்பிங் அவகிட்ட போய் சீ. அருண், உன்னோட பிஹேவியர் கொஞ்சம் கூட சரியில்லை. ஆண்டி, நான் ஏதோ புதுசா பண்ற மாதிரி இப்படி பேசுறீங்க. திஸ் இஸ் மை கேரக்டர். நான் ஒரு ப்ளே பாய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? யூ ஷட் அப் அருண். நீ சரியான பொம்பளை பொறுக்கி. ஐ ஹேட் யூ. உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்றதும் நரகத்துக்கு போறதும் ஒண்ணுதான். ஏய் ஐஷு, கூல் கூல். இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவற? கார்ப்பரேட் ஃபீல்ட்ல இதெல்லாம் சகஜம் தானே? இத பார் அருண். மா, இவன்ட்டெல்லாம் என்ன பேச்சு? நம்ம ஸ்ட்ரைட்டா அகிலாண்டேஸ்வரி ஆண்டி கிட்டே போய் பேசிக்கலாம் வா. ஏய் ஐஷு, ஐஷு ஐஷு வேண்டாம் ஐஷு. அம்மாட்ட ஏதோ சொல்லிராத ஐஷு. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி ஐஷு, ஐஷு ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, போக வேண்டான்னு. ஐஷு எஸ், இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ண நீ எனக்கு மிஸ்ஸஸ் ஆக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போய் அம்மாட்ட சொல்லு, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்து. பா, இனி நான் ஃப்ரீ பேர்ட். ஐஸ்வர்யா தொல்லை இனி என் வாழ்க்கையில இல்ல. இந்த சந்தோஷத்தை எப்படியாவது பார்வதி கிட்ட சொல்லணுமே. எப்படியோ அவங்க அம்மாக்காரியும் ஐஸ்வர்யாவும் நேரா நம்ம வீட்டுக்கு தான் போவாங்க. அவங்க வந்தோடனே பார்வதியை நமக்கு கால் பண்ண சொல்லணும். ஹலோ பட்டம்மா, நான் தான் அருண் பேசுறேன். சொல்லுங்க சின்னையா. பார்வதி கிட்ட கொஞ்சம் போன கொடு. ஒரு நிமிஷம் இருங்க தரேன். பார்வதி, சின்னையா வெளியில இருந்து ஃபோன் பண்ணிருக்காரு. உங்ககிட்ட பேசணுமா? போ. ஏன் கிட்டயா? ஆமா, உங்ககிட்ட தான் பேசணுமா, போய் பேசு போ. ஓகே. ஹலோ. ஹலோ பார்வதி. நான் பார்வதி தான் பேசுறேன். சொல்லுங்க சின்னையா. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பார்வதி. அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்றதுக்கு தான் இப்ப நான் உனக்கு கால் பண்ணேன். என்ன சின்னையா சொல்றீங்க? நீங்க வெளியில இருந்து பேசுறதா பட்டம்மா அக்கா சொன்னாங்க. நீங்க இப்ப எங்க இருந்து பேசுறீங்க சின்னையா? ஐஸ்வர்யா ஹோட்டலுக்கு வெளிய இருந்து தான் பேசுறேன் பார்வதி. நான் நினைச்ச மாதிரி ஐஸ்வர்யாக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது. நீங்க என்ன சொல்றீங்க சின்னையா? ஆமா பார்வதி, ஐஸ்வர்யா எனக்கு பிடிக்காது அப்படின்னு அம்மாட்ட சொன்னேன், ப்ரோட்ட சொன்னேன், ஏன் உங்ககிட்ட கூட சொன்னேன். ஆனா நீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல. அதனால தான் நானே ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு ஐஸ்வர்யா ஹோட்டலுக்கு வந்தேன். இனிமேல் யார் என்ன ட்ரை பண்ணாலும் ஐஸ்வர்யா என்ன கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது பார்வதி. ஐ அம் சோ ஹாப்பி. தப்பு பண்ணிட்டீங்க சின்னையா. நோ பார்வதி, அப்படியெல்லாம் நீ பேசவே கூடாது. என் வாழ்க்கையிலேயே இப்பதான் உருப்படியா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கேன். சரி, அவங்க அம்மாவும் ஐஸ்வர்யாவும் எங்க அம்மாவை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு போன உடனே நீ எனக்கு கால் பண்ணு. ஓகே, வச்சிரவா? டக். சின்னையா. ஏய், சத்தம் போட போடா. போ. ஏறு. எங்க ப்ரோ கூட்டிட்டு போற? ஏய், ஏறா வண்டியில. ப்ரோ, ஏன் ப்ரோ அடிக்கிறேன்? நான் என்ன ப்ரோ தப்பு பண்ணேன்? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பெரிய மன்மதன் நினைப்பா உனக்கு? ப்ரோ, இப்போ எதுக்கு ப்ரோ என்ன அடிக்கிற? நான் என்ன ப்ரோ தப்பு பண்ணேன்? டேய், அத என்ன கேட்காத, உன்னை நீயே கேட்டுக்க. ப்ரோ, அடிக்காத ப்ரோ, வலிக்குது ப்ரோ. டேய், உனக்கு உடம்பு தண்டா வலிக்கும். ஆனா உன் பைத்தியக்காரத்தனத்தால என் மனசு வலிக்குதுடா. அதை நான் யார்கிட்ட சொல்றது? ப்ரோ, நான் என்ன ப்ரோ பைத்தியக்காரத்தனம் பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே ப்ரோ. டேய், ஹோட்டல்ல நீ ஐஸ்வர்யா அம்மா முன்னாடி ஒரு ரொமான்ஸ் நாடகத்தை நடத்தி காட்டல.
அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு நீ பிளான் பண்ணது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என்னடா பாக்குற? நீ பண்ண டிராமாவை வீட்டுல பார்வதிக்கு ஃபோன் பண்ணி சொன்னியே, அதை நான் இன்டர்காம்ல கேட்டேன். என்னடா பாக்குற? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடக்கணும்னு உன்கிட்ட 100 தடவையாவது சொல்லியிருப்பேன். ஆனா நீ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு 1000 தடவை முயற்சி பண்றியே. சொல்றா, எதுக்கு இப்படிலாம் பண்ற? எனக்கு ஐஸ்வர்யா வேணாம் ப்ரோ. இது ஏன் ப்ரோ உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது? ஏய், ஏன்டா வேணாம்? காரணத்தை சொல்றா. டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்து நீ பண்ண தப்பெல்லாம் கூட பிறந்தவனாச்சேன்னு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டு உன்னை சேவ் பண்ணி என்ன நானே பனிஷ் பண்ணிக்கிட்டேன் பாத்தியா? அதான்டா நான் பண்ண தப்பு. இத்தனை நாள் நீ பண்ண தப்பெல்லாம் வீட்டுக்கு தெரியாம மறைச்சு உன்னை காப்பாத்திட்டு வந்திருக்கேன்டா. ஆனா நீ இன்னும் நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்றல. இங்க பார், நீ என்னோட தம்பி. நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் உன்னை விட்டு கொடுத்து பேசினதே இல்லை. நீ மாறிடுவேன்னு எல்லார்கிட்டயும் சமாதானம் சொல்லியிருக்க. இப்போ உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸா இருக்கு. கல்யாணம் ஆனா சில பேர் மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இந்த கல்யாணம் நடக்காம இருக்க என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன்னால நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் பாழா போடும் போட்டிருக்கேடா. டேய், அப்படி ஏதாவது நடந்துச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ப்ரோ, குடும்ப மானம், மரியாதை, அந்தஸ்து இத பத்தி யோசிக்கிற நீ என்னோட வேதனையை புரிஞ்சுக்கலையே ப்ரோ. டேய், என்னடா உன் வேதனை? என்ன வேதனை? அகிலாண்டேஸ்வரிக்கு மகனா பிறக்கலனா இந்நேரம் ரோட்ல பிச்சை தாண்டா எடுத்துட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட குடும்ப பேரால வாழ்ந்துட்டு இருக்க உனக்கு அந்த குடும்ப பேரை கெடுக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. மரியாதையா வாயை மூடிட்டு ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்க. இல்லனா என்ன பண்ணுவ ப்ரோ? கொன்றுவியா? என்ன கொன்றுவியா ப்ரோ? ப்ரோ, என்ன கொன்னுடியா ப்ரோ? இதுல 2 புல்லட் இருக்கு. நம்ம குடும்ப கௌரவம் போனாலும் பரவாயில்ல நீ நினைச்சா அந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் புல்லட். ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அந்த பொண்ணு வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல நீ நினைச்சா செகண்ட் புல்லட். ஆப்ஷன் என்னது? சாய்ஸ் உண்டு. ப்ரோ ப்ரோ, நான் சொல்றது கேளு ப்ரோ. முதல்ல கண்ண கீழே இருக்கு ப்ரோ. ஐஸ்வர்யாவை வேண்டான்னு சொன்னேன், அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஏய், பேசாதடா. ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன்னு வை, ஒரே அழுத்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். யூ டைம் இஸ் ஓவர். சொல்லு ப்ரோ. என்னை எதுவும் பண்ணிடாத ப்ரோ. அம்மா என்ன பாசமா வளர்த்தாங்க ப்ரோ. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாத ப்ரோ. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னை நம்பு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, பிலீவ் மீ ப்ரோ. என்னை நம்பு ப்ரோ. ஏன் மேல சத்தியம். என்னை நம்பு ப்ரோ. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ.